வரவு செலவுகளும் மேற்கொண்ட தேதியிலிருந்து சென்னை கோடம்பாக்கம் பிள்ளையார் கோவில் தெரு கதவு எண் 12 வசித்து வரும் திருமதி சங்கரியின் மகன் சிவாவிற்கு மேற்சொன்ன அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை எழுதி வைப்பதோடு மேற்படி எனது வரவு செலவு கணக்கு அனைத்தும் அவரையே சாரும் என்று இந்த பத்திரம் மூலம் ஒப்புதல் அளிக்கிறேன். நம்ம சொத்துல பாதி அவனுக்கு எழுதி கொடுக்கறீங்கன்னு பத்திரம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன சிவா இதெல்லாம்? அக்கா, இதுல இப்படி ஒண்ணு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அக்கா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. அவங்கதான் இதை என்கிட்ட கொடுத்து விட்டாங்க. என்ன நம்புங்கக்கா. அடேங்கப்பா, என்ன நடிப்பு! இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்ததுதான். எப்படியாவது எங்க சொத்தை நீங்க 2 பேருமா சேர்ந்து ஆட்டை போடலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ள நாங்க வந்து கண்டுபிடிச்சதும் உடனே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டீங்க. எப்படித்தான் பணத்துக்காக இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்க தோணுதோ தெரியல. அது சரி, பொறப்பு சரியா இருந்தா தானே நினைப்பு சரியா இருக்கும். யாரா கேவலமானவங்க? யார பத்திர தப்பா சொல்ற? நிறுத்து. இதுக்குதான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இதுங்களை இப்படி வீட்டுல தங்க வைக்காதன்னு. இப்ப பாரு, கபிலன் மட்டும் இத கவனிக்காம இருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ போதும், நிறுத்துறீங்களா? இப்படி ஒரு காரியத்தை பண்ற அளவுக்கு நாங்க ஒன்னும் அவ்வளவு கீழ்த்தனமான ஆளுங்க இல்ல. அப்போ இப்ப நீ என்ன சொல்ல வர? இவ சொல்ற மாதிரி நான் தான் இவங்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்றியா? நல்லா இருக்கே கதை. நீங்க இத பண்ணீங்கன்னு நான் சொல்லல, ஆனா நாங்க பண்ணல. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்காக தேவையில்லாம எங்க மேல ஏதாவது பழிய போடாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க இங்க இருக்க இங்க பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. சரிங்க, நாங்க போயிடுறோம். இங்க இருந்து போனா நாங்க எங்க போனோம்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? நாங்க அங்கேயே போயிடுறோம். என்ன மிரட்டுறியா நீ? நான் மிரட்டல அண்ணி, நான் யதார்த்தத்தை தான் சொன்னேன். எங்களால வேற என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. சரி, இத நீங்க பண்ணலங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அக்கா, இவங்க பண்ண தப்பு இப்ப வெட்ட வெளிச்சமா இருக்குக்கா. இவங்களை வீட்டை விட்டு அனுப்புறதை விட்டுட்டு திருப்பி ஆதாரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. கபிலா, நான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, இத நீங்க பண்ணலன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? எங்களால நிரூபிக்க முடியும். ஆனா அதுக்கு எங்களுக்கு டைம் வேணும். இன்னும் 3 நாள். 3 நாள் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க இத பண்ணலன்னு நிரூபிக்கணும். இப்படியெல்லாம் ஏதாவது நடக்குமேனு தான் நான் அப்பவே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? சாரி ஐலி, அவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. மொத அவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்ட உடனே என்னால வேற எதையுமே யோசிக்க முடியல ஐலி. என் எமோஷனை வச்சு இப்படி பண்ணிருக்காங்க. இப்போ உடனே நான் அப்படி பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது ஐலி? சீனியர், அதுக்கு ஒரு வழி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பத்திரத்தை அவங்க இன்னைக்குதான் வாங்கியிருக்கணும்.
சீக்கிரமா பிளான் எக்ஸிக்யூட் பண்ற ஆர்வத்துல இங்க பக்கத்துல இருக்கிற பத்திரம் விக்கிற இடத்துல தான் வாங்கிருப்பாங்க. எங்க போச்சு? ஆதாரம் இருக்கா இல்லையாப்பா? மாமா அது இருங்க, எங்க கிட்ட ஆதாரம் இருந்துச்சு, ஆனா அது இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிடுங்க, ஆதாரம் இல்லாம நான் எதையும் காட்டவோ கொடுக்கவோ முடியாது. என்ன நம்புங்க, நான் தான் என் அம்மா சங்கரிக்கு பிறந்த ஒரே பையன். உங்களால மட்டும்தான் என் அப்பாவை உண்மையை ஒத்துக்க வைக்க முடியும். என்ன நம்புங்க ப்ளீஸ். இல்லப்பா, நீங்க கொஞ்சம் ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. இது பெரிய இடத்து விவகாரம் வேற. என்னால ஆதாரம் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. சார், இவரு அவங்களோட பையன் இல்லனா எப்படி உங்களை கரெக்டா தேடி வர முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இவரோட லைஃபே உங்க கையில தான் சார் இருக்கு. ப்ளீஸ் சார். எனக்கு புரியாமலாம் இல்லம்மா. இருந்தாலும் நீங்க கேக்குறது இந்திராணி குடும்பத்துக்கு எதிரான ஒண்ணு. அதுக்கு சரியான ஆதாரம் இருக்கணும்ல. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஆதாரத்தோட நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். சார், சார். சீனியர், வாங்க பாத்துக்கலாம்.